ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். 1 பேட்டர் 3 ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை, பணியாரம் 3மே சூப்பராக வரும். யூஸ்வலாக வந்து நம்ம இட்லி தோசை மாவு அரைச்சோன்னா இட்லி நல்லா வந்தால் தோசை நல்லா வராது, தோசை நல்லா வந்தால் இட்லி நல்லா வராது இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து இட்லி, தோசை, பணியாரம் 3க்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். அது இல்லாமல் ஹை ப்ரோட்டீன் ரெசிபியும் கூட. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேட்டருக்கு தேவையானதெல்லாம் நான் ஓவர் நைட்டு சோக் பண்ணியிருந்தேங்க. பச்சரிசி, இட்லி அரிசி இல்லை புழுங்கலரிசி, கருப்பு உளுந்து, வெள்ளை சுண்டல், மக்காச்சோளம், கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மக்காச்சோளம் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக ஓவர் நைட் சோக் பண்ணுங்க. இது வந்து மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு அடித்து எடுத்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம 3மே வந்து இதில் தான் பண்ண போகிறோம் ஒரே பேட்டரில். அதனால் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து எப்படி பண்ணுறது, என்னென்ன ரெசிபீஸ்ன்னு நான் காமிச்சிட்டேன், பேட்டரும் காமிச்சிட்டேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.